திமுக தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நடந்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி வாகை சூடி சாதனை படைத்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தொடங்கிய திமுகவின் வெற்றி கணக்கு 2024ஆம் ஆண்டு வரை நீடிப்பதன் பின்னணியில் மு.க.ஸ்டாலினின் வியூகம் மற்றும் கடும் உழைப்பு மட்டுமே இருப்பதாக கூறுகிறார்கள் அரசியல் நிபுணர்கள். கலைஞர் கருணாநிதி மறைவுக்கு பிறகு திமுக தலைவர் பொறுப்புக்கு வந்தார் மு.க.ஸ்டாலின். அடுத்த சில மாதங்களிலேயே நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள நேர்ந்தது. மு.க.ஸ்டாலின் அமைத்த பலமான கூட்டணி, சிறப்பான வியூகம், கடுமையான உழைப்பின் மூலம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் 39 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இதன் மூலம் திமுக தலைவராக பதவியேற்ற பிறகு நடைபெற்ற முதல் தேர்தலிலேயே வாகை சூடினார் மு.க.ஸ்டாலின். ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலோடு 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடந்தது. இந்த இடைத்தேர்தலில் ஆட்சியில் இருந்த அதிமுகவே 9 இடங்களை மட்டுமே வெல்ல முடிந்தது. ஆனால் அப்போதைய எதிர்க்கட்சியாக இருந்த திமுக மு.க.ஸ்டாலின் தலைமையில் இடைத்தேர்தலில் 13 தொகுதிகளில் வென்று சட்டமன்றத்தில் பலத்தை கூட்டி அசத்தியது. அதிமுக ஆட்சியில் இருந்த போது நடைபெற்ற 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சியை தாண்டி அதிக மாவட்ட ஊராட்சி குழு, ஒன்றிய குழு, ஊராட்சி மன்ற தலைவர்களை பெற்று திமுக அசத்தியது. இதற்கும் திமுக தலைவராக இருந்த மு.க.ஸ்டாலினின் வியூகம் மற்றும் கடுமையான பிரச்சாரமே காரணம் என அப்போது கூறப்பட்டது. தொடர்ந்து பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆளும் அதிமுகவை வீழ்த்த ஸ்டாலின் அமைத்த வியூகம் திமுகவை 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அரியணையில் ஏற்றியது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கைப்பற்றி முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் மு.க.ஸ்டாலின். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். திமுக ஆட்சி அமைந்த பிறகு நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் அனைத்து மாநகராட்சிகளையும் திமுக கூட்டணியே கைப்பற்றியது. அதே போல நகராட்சி, பேரூராட்சிகளிலும் சொற்ப இடங்களை தவிர்த்து மற்ற அனைத்து இடங்களிலும் திமுகவே வெற்றி பெற்றது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவை வீழ்த்தி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. தற்போது மு.க.ஸ்டாலின் தலைமையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறது திமுக கூட்டணி. தொகுதி பங்கீட்டின் போது காங்கிரஸ், விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் முரண்டு பிடித்த நிலையில் அவற்றையெல்லாம் சமாளித்து கூட்டணி கட்சிகளின் மனம் நோகாமல் தொகுதிகளை ஒதுக்கி தற்போது 40க்கு 40 தொகுதிகளையும் வென்றுள்ளார் மு.க.ஸ்டாலின். அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறையின் மூலம் மத்திய பாஜக அரசு கொடுத்த அத்தனை நெருக்கடிகளையும் சமாளித்து தமிழகத்தில் திமுக மட்டுமல்ல கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தீவிர பிரச்சாரம் செய்து வெற்றியை சாத்தியமாக்கியிருக்கிறார் ஸ்டாலின். இதன் மூலம் திமுக தலைவராக பொறுப்பேற்றது முதல்
தோல்வியே காணாத தலைவர் என்கிற பெருமைக்கும் சொந்தக்காரர் ஆகியுள்ளார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.